ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அவரைக்காய் கேரட்டை வச்சு ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கறிவேப்பிலை, 2 கேரட்டையும் 15 அவரைக்காவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். சிறிதளவு துருவிய தேங்காய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருந்தா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் வதக்கி விட்டுறணும். அப்புறம் நறுக்கி வச்சுருந்த அவரைக்காவையும் கேரட்டையும் சேர்த்துக்கணும். ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் அதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த அவரைக்காய் கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சு அந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வேக விடணும். கடைசியாக வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்து இறக்க வேண்டியதான். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.